ப்ளூ சஃபேர் சனீஸ்வரர் தான். எல்லாரும் ப்ளூ சஃபேர் பார்த்து பார்த்து தான் போடணும். இப்போ நான் இது போட்டேன் ப்ளூ சஃபேர், நீங்க நம்ப மாட்டீங்க. இதை நான் போடுறேன், ஒருத்தர் வாட்டி எனக்கு உடனே எனக்கு ஆர்டர் நான் சொன்ன டைம் வரல, எனக்கு கேன்சல் பண்ண உடனே கேஷ் ரிட்டர்ன் பண்ணுங்க. இல்லை சார் நாளைக்கு வந்துடும் சார். இல்லை 5500 உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜும் பார்த்தீங்கன்னா என்ன மூட் அவுட் பண்றா போல வருது. அப்பதான் போடுறேன், இந்த நீளத்தை போடுறேன். என்னடா இது நீளம் போடுறேன். சரி அது ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு நடக்கணும்னு இருக்கு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி என்னதான் பண்ணுது பார்க்கலாம். ஏன்னா நம்ம தெரிஞ்சுட்டா தானே அடுத்தவங்களுக்கு நீங்க வந்துட்டு சஜஷன் கொடுக்க முடியும். சரி ஒன்றும் செய்யலை. அன்னைக்கு இன்னும் ஒரு 3-4 கால் வருது. 3-4 காலம் என்ன அப்செட் பண்ணுது. ஒன்றும் காட்டி நேராக விநாயகர்கிட்ட வச்சுட்டேன். வச்சுட்டு ஒன்றும் செய்யலை. அடுத்த நாள் காலில் போட்டேன், விளக்கேற்றினேன். விநாயகர்கிட்ட வந்து எடுத்து பாலா கிட்ட வச்சேன். பாலா விக்கிரகம் இருக்கு, எடுத்துட்டு திரும்பி கையில் போட்டேன், செட் ஆயிடுச்சு. ஆமாம், புரியுதுங்களா? அப்போ வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு இது கிடையாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும் நீளம், அந்த தோஷம் இல்லாமல் இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்கணும். வாட்டர் ஆட்டம் இருக்கும். இது வாட்டர் பீஸ். வாட்டர் பீஸ்லாம் ரேட்டு ஜாஸ்தி. வாட்டர் பீஸ்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுல டார்க்கா போடும்போது உங்களால கண்டுபிடிக்க முடியாது உள்ள கருப்பு புள்ளி இருந்தாலும் எதனா இருந்ததுன்னா. புரியுதுங்களா? அப்படி போடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். போட்டா நல்லதா போடும்.